கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இந்த இடத்துல கிதியோன் சொல்லுகிறான், எங்களை எகிப்திலிருந்து என் தேவன் தான் எங்களை வெளியே கொண்டு வந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை கைவிட்டதை போன்ற சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் என் முற்பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்களை என்னால் பார்க்க முடியல, எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது என்று சொல்லி கிதியோன் முறையிடுகிறான். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய முறையிடுதல் என்ன நாளில் இதுவாக இருக்கலாம். எல்லா காரியங்களும் எதிர்மறையா இருக்கு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி நான் இந்த காரியத்தை கடந்து போவேன் என்று சொல்லி நீ நினைப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ எழுந்து. ஏனென்று சொன்னால் உன்னை அனுப்புகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை அனுப்புகிறவர் உன் ஆண்டவராகிய இயேசு. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. பயந்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த நாளில் நீ பலப்படும்படியாகத்தான் கர்த்தர் உன்னிடத்தில் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 44ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வீக நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். நாங்கள் எங்கள் காதலால் கேட்டோம் எங்கள் முற்பிதாக்கள் செய்த அற்புதங்களை குறித்து. யோபு சொல்லுகிறார், என் காதுகளால் கேட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. என் அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்கள் இந்த அற்புதத்தை காணும். அவர் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டார். தேவன் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிற தெய்வம் அல்ல. There are all his wonders that our ancestors told us about when they said, do not the Lord bring us up out of Egypt, but now the Lord has abandoned us and given us into the hand of Midian. என்னை கர்த்தர் கைவிட்டு என்னை விட்டுவிட்டார் மிதியானியருடைய கைகளிலே என்று சொல்லி கலங்கின மனிதனை பார்த்தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. இன்றைய நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. அவர் உன்னை கண்டிப்பாக நடத்துவார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம். கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தின கர்த்தர், இந்த நாளிலும் சோர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துகிறவருக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் முடிந்து போகவில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செங்கின்பமாய் இருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் உண்மையாகவே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி விடுதலை கொடுப்பதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.